ஹாய் அமிகாஸ் வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கி வந்து தேக்குக்கோட ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் ஒன் ஷாட். நான் சொல்லியிருந்த மாதிரியே போடுறேன். தென் தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்ட் தான், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணதுமே ஜங்குக் தான். தேவ் நான் கிளம்புறேன்டா. சரி ஜங்குக், பார்த்து போயிட்டு வா. எனக்கு தெரியும், பாப்பாவை பார்த்துக்கோ. கண்டிப்பாக ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் தேவங்க பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் கிஸ் கொடுத்துட்டு போகிறான். இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். தேவங்க ஜங்குக் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பேபியும் இருக்குது. ஜங்குக் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான். இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் ஸ்டோரிக்கு போய்க்கலாம். இப்போ தேவங்க தான் ஜங்குக் போனதுக்கப்புறம், அதாவது அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்பான். தேவங்க மறுபடியும் உள்ளே வரான். இப்போ பாப்பா கிட்ட தான் அப்படியே பேசுகிறான். அச்சோ தங்கம், நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து விளையாடு. அம்மா போய் எல்லாம் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம், நீ தூக்கிக்கிறேன், ஓகேவா? அதுவும் ஹெட்டு மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணுது. பேபிக்கு வந்து ஒரு 9 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தேவங்க தான் பாப்பாவை லிவிங் ஏரியாலேயே உட்கார வச்சு அவளுக்காக நிறையா டாய்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் சைட் தான் போகிறான். அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறான். பட் கிச்சனில் நின்று பார்த்தா பாப்பா என்ன பண்ணுறாங்கிறது தெரியும். இப்படியே தான் டைமும் ஸ்கிப்ட் ஆகுது. ஒரு 2 o'clock போல் தான் தேவங்க்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஓ வந்துருச்சா, அதான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே தான் வரான். வீட்டை விட்டு வெளியே வரான். வந்து அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணுறான். இப்படியே தான் டைமுக்கு ஸ்கிப்ட் ஆகுது. இப்போ ஒரு நைட் 9 o'clock போல் காமிக்கிறாங்க. ஜங்குக் அன்னைக்கு வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் வந்திருக்க மாட்டான். ஹெவி ஒர்க் இருந்தனால. தேவங்கும் கால் பண்ணி கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுருப்பான். நைட் டின்னர் வருவியான்னு கேட்டிருப்பான். தெரியல என்னென்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகேன்னு தேவங்க ஒன்றும் சொல்ல. இப்போ ஒரு 9:30 போல் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் இப்போ தான் வரான். ஜங்குக் தான் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். தேவங்க வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தேவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். தேவங்க வந்து ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். அதுவும் அவனோட நீஸ் வரைக்கும் இருக்குது. அதனால கீழே எதுவும் வியர் பண்ணல. ஒரு 4 பட்டன் அன்பட்டன் பண்ணி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் என்ன புதுசாக இருக்குது இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உள்ளே போகிறான். இப்போ தேவங்க தான் ஜங்குக் சாப்பிட்டீங்களா, இல்லை ஏதாவது குக் பண்ணுறா? இல்லை எனக்கு இது வேணாம், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சாப்பிட்டு ஜங்குக், இப்போது ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே இருங்க, நான் ரூம் போகிறேன். போகிறியா? வந்துடுறேன். சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவன் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ரூம் தான் போகிறான். பாப்பா தூங்கிட்டான் மேக்ஸிமம். அதனால் அப்படியே டேப் பண்ணி கொடுத்தா தூங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மேலே தான் போகிறான். இப்போ ஜங்குக் தான் சோஃபாலே உட்காடுறான். உட்காந்துட்டு ஜங்குக்கா இன்னும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், இவனை எப்படி வர கண்ட்ரோல் வேறு பண்ண முடியலையே. சரி ஓகே, கண்ட்ரோல் பாப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். இப்போ தேவங்க தான் பாப்பாவை தூங்கலாம் வச்சுட்டு கீழே இறங்கி வராரு. இப்போ தேவங்க தான் இறங்கி வர வண்டி மடங்கிருச்சு. ஓகே, நம்ம தான் ஃபார்முக்கு கூட்டிகிட்டோன்னா அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே திங்க் பண்ணிவிட்டு இறங்கி வரான். ஒன்றுமே அந்த பட்டன்ஸ் எதுவுமே அவன் போடல, அப்படியே இறங்கி வரான். வாக் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் தான் வாக்கில் வேற என்னை மயக்கிறானே, தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா அப்படிங்கிறது வேற தெரியலையே. தேவ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். சொல்லு ஜங்குக். பாப்பா அவ தூங்கிட்டான். நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறியா? ஆகலாம், நீ வரையா? என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லைடா. ஓ சரி, போகிறியா இல்லை? போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். தேவன் போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறான். ஜங்குக் தேவனோட ஐஸவே பார்க்கலையே, ஐஸே ஒரு மாதிரி பார்க்குது. கண்டிப்பாக கண்ணில் மட்டும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே மேலே போயிருப்பான். தேவன் தான் 9 month ஆச்சு, பொறுக்கி தொடக்கூட மாட்டிறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போகிறான். தேவன் தான் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ குளிக்க போயிட்டானா, சரி வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போய் பாப்பா கிட்டே தான் போகிறான். பாப்பா அழகாக தூங்கிட்டு இருக்கு.
ஜங்குக் தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வரான். அவனோட ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே மிரர் வழியா தேவாங் என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். தேவாங் பாப்பா பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கான். பட் அவனோட செஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகுது. ஜங்குக்கு அதுவும் என்னமோ மாதிரி ஆகுது. இப்போ மறுபடியும் ஜங்குக் மிரர் வழியா தேவாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். இப்போ தேவாங் தான் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு தேவாங் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. தேவாங் ஏன் ஜங்குக்கான்னு கூப்பிட்ற? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. தேவாங் சொல்லு ஜங்குக். என்னடா ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி ஓகே. பட் தேவாங் சொல்லு ஜங்குக். ஒன்றும் இல்லைடா. சொல்லு. ஒன்றும் இல்லை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் போய் ஹேர் ட்ரை பண்ணலாம். இப்போ தேவாங் தான் ஜங்குக்கு வந்து பேக் ஹக் பண்ணுறான். அப்படியே மிரர் ஃபேஸ் பண்ண மாதிரியே. இப்போ ஜங்குக் தான் தேவாங் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. ஏன் அதுக்கு வாய்ஸ் ரொம்ப டீப்பாக போகுது? ஓ ஜங்குக் உங்களுக்கு அப்படி தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எஸ் பேபி அப்படி தான் தெரியுது. ஒரு மார்க்கமாக வேறு இருக்கு. என்ன விசேஷம்? ஏதாவது தரையா என்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா ஜங்குக்கா? என்னதுடா 9 months முன்னாடி என்ன ஆச்சுன்னு? பாப்பா பிறந்துச்சு. ஆமாம் பாப்பா பிறந்துச்சு. அதுக்கு 1 week பிஃபோர் என்னாச்சுன்னு? தேவாங் ஞாபகம் வந்துடுச்சு போல். தேவாங் அது ஜங்குக் ஷை ஆகுதா? நானா ஷையா? அப்படிங்கிற மாதிரி தேவாங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ தேவாங் தான் ஜங்குக் தான் இப்போ சொல்கிறான். நீ ஸ்டார்ட்டே பண்ணல அதுக்குலாம் வா. பட் எதுவும் நல்லாயிருக்கு. அந்த டே வந்து நான் எப்படி தேவாங்க மறப்பேன்? அதான் நானும் கேட்குறேன். ஏன் அதுக்கப்புறம் தேவாங் போதும் அமைதியார். பாப்பா இருக்கா போய் தூங்க. ஜங்குக் சொல்லு. நான் தான் சொல்லு. தேவாங் பார்த்தா பாவமா இல்லையா? பாவமா? எதுக்கு பாவம் வரணும்? ஜங்குக்கா ஜங்குக்கா தான். ஜங்குக்கா தான். என்ன பிரச்சனை? ஏன் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணுற? நீ வந்து எல்லாமே பண்ணுவியா? நான் இப்போது ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறது உனக்கு பெருசாக தெரியுது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கோட வாய்ஸ் கொஞ்சம் டீப்பாகுது. இப்போ தேவாங் தான் ஜங்குக்கா மறுபடியும் கூப்பிட்றான் அதே மாதிரியே. சொல்லுடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவாங் தான் ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே கை விடுறான். என் பொண்டாட்டியோட கை எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்சுக்க வேணாம். அது உனக்கு தெரியும். இப்போ ஒரு 15 minutes நீ வந்துடுற ஃபார்முக்கு. அப்படியா? வாய்ப்பில்லை. ஜங்குக்கா என்னடி என்ன? பண்ணலாம். என்ன நீ கேட்குறியா? பண்ணணுமா? பண்ணலாம்டா. என்னடி பொண்டாட்டி கெஞ்சுற? ஜங்குக்கா சிடுங்கிற. டே கிண்டல் பண்ணாதடா. பண்ணலாங்கிறல்ல. பண்ணணுமா? ஆமாம். ஜஸ்ட்டு தான் அங்கே தானே கை வச்சுருக்க. அது அழகாக இருக்கா? என்னடி புதுசாக சொல்கிற? ஆமாம் பட் அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறா ஜஸ்ட்டை. இப்போ ஜங்குக் தான் அப்படிங்கிறான். ஜங்குக்கா என்ன சவுண்டு போடுற? ஐயோ என் பொண்டாட்டி ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதான் சவுண்ட் வந்துடுச்சுடி. ஓ அப்படியா? அப்படிங்கிற மாதிரி தேவாங்க சொல்லிட்டு சிரிக்கிறான் ஒரு மாதிரி. என்ன சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லையா? அப்போ தள்ளிப்போ. ஜங்குக் ஜங்குக் தான் சொல்லு. டே புருஷா பொண்டாட்டி. ஓ வாயிலிருந்து வந்துருச்சா? ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடா புருஷா அதுக்கு தானே வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஜங்குக்கு தான் டக்குன்னு தேயாங் பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வரான். இப்போ தேயாங் அப்படியே ஜங்குக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா இந்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? பட் நீ மெல்லமா போவியேடா. பரவாயில்ல மெல்லமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பட் என் தம்பி தாங்குவானான்னு தெரில. சரி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தேயாங் தான் ஜங்குக்கோட ஆப்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பன்றி நடி கேள்வி. இப்போ மெல்லமாக போய் லிப்ஸை ஜஸ்ட் அட்டாச் தான் பண்ணுறான். ஜங்குக்கு உடனே மூவ் பண்ணவும், ஜங்குக்கா நான் சொன்னேன்ல நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஷோ சீக்கிரண்டி என்னால் முடியல. சரி 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 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாஃப்டாக தான் கிஸ் பண்ணுறான். இப்போது அந்த சாஃப்டான கேஸ் ரொம்ப ஹார்டாக மாறுது. இப்போ ஜங்குக்கு தான் தேவங்களோட ஷேப்களை கைவிட்டு அவனோட ஹிப்பை லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறான். அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே கையை கீழே கொண்டு வர இப்போ தேவங்க தான் அங்கேயே ஜங்குக்கோட கையை பிடிச்சிருக்கான். பிடிச்சிட்டே தான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தேவங் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான் டே தேவம் முடியலடா கையை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், விட்டா நீ வந்து புரியுது நான் சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போ. டே என்னடா இங்கே வந்துட்டேன். ஸோ எனக்கு வேறு என்னமோ மாதிரி பண்ணுது தேவம் வா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிடிச்சி ஜங்குக்கு தான் இப்போ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு தேவங்க மாதிரி சாஃப்டாக ஆரம்பிச்சு ஹார்ஷாக கொண்டு போகல, எடுத்ததையுமே டீப் தான். இப்போ ஜங்குக்கு தான் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு தேவங்க பார்த்து, தேவம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமாடா. நீயா கேட்குற வரைக்கும் நான் தொடக்கூடாதுன்னு இருந்தேன். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாலாம் நிறையா சொன்னாங்களா. ஸோ தட் பட் ஒவ்வொரு தடவை நீ ஃபீட் பண்ணும்போதும் என் குழந்த அதை சக் பண்ணும்போதும் நான் அந்த இடத்த சக் பண்ணது தாண்டா நான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தேங்க் தான் அதெல்லாம் கேட்டதுமே அப்படியே ஷை ஆயிடுச்சு. அப்படியே தங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சுக்கிறான். ஓ தேவம் ஷையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் ஹெட் மட்டும் ஷேக் பண்ணுறான். இப்போ தேவங் தான் ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி கிட்ட எடுத்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ தேவங் தான் பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பொறுக்கியா இப்போ இந்த பொறுக்கி ஃபார்முக்கு வர வச்சதே நீ தானடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் தான் வர வச்சேன், பட் இந்த பொறுக்கி ரொம்ப ஓவராக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஓவராக பண்ண? ஆமாம் நீ அதெல்லாம் நோட் பண்ணியிருக்க. இதெல்லாம் நோட் பண்ண தெளிவாக சொல்லு. ஜங்குக்கு ஏன் இப்படி கேட்குற, எனக்கு ஷையாக இருக்குது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பேபி பக்கத்து அடியில் படுத்துக்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் மூடை ஏற்றி விட்டு போய் படுத்துருச்சு குழந்த மாதிரி. இரு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் தேயாம் பின்னாடியே போகிறான். இப்போ தேயாம் கிட்டே போயிட்டு எந்திரி. ஜங்குக்கு என்ன இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரமா, இப்போ ஏன் போய் படுக்கிற? அந்த ஒன்றும் நான் பண்ணல, நீ போய் தூங்கு போ. தூங்கா என்ன மூடு ஏற்றிட்டு தூங்கா அப்படிங்கிற மாதிரி தேவங்க பார்க்கவும், ஜங்குக்கு அப்படிலாம் பார்க்காத போ போய் தூங்கு. அந்த பக்கம் வா பேபி பாரு எந்திரிச்சிடும். அப்புறம் பேபி எந்திரிச்சிருமா அடி போவே, அதுக்கு எதுக்குடி நீ உசுரை வாங்குறேன் இப்போது இவ்வளோ நேரமாக செடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவங்க தான் அப்படியெல்லாம் பண்ணல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன போ அதெல்லாம் போக முடியாது இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க பக்கத்தடியிலே உட்காந்துக்கிறான். இப்போ தேவங்க தான் எந்திரிச்சு உட்காடுறான். ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் சொல்லு தேவங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன் உட்காந்துட்டேன் போ தூங்கு, தூக்கம் வருது எனக்கு. என்ன தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். தூக்கம் வருதா அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையுமே. ஆனால் தேவங் இந்த வருஷன் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன நியூவாக இருக்குது? நீ பேசுகிறது, தென் நீ நடந்துக்கிறது, நீ இன்றைக்கி ட்ரெஸ் போட்டது, அந்த பட்டன் ரிமூவ் பண்ணது, ஃபீட் பண்ணிவிட்டு கேஷுவலாக அந்த டோர் ஓப்பன் பண்ணது, அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அது கேஷுவல் தான்.
நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ம். கேஷுவல் தான் ஒத்துக்கிறேன். பட் ரொம்ப பிடிச்சிருக்கே! டெய்லியும் ஜங்குக் என்ன எல்லாத்தையும் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஓ! ஜங்குக்கும் தேவாங்கும் ஐ கான்டாக்ட் பண்றாங்க. தேவாங் அப்படியே ஜங்குக்கோட ஐஸ மட்டும் தான் பார்க்குறான். இப்ப ஜங்குக் தான் ஐஸ்லயே விங்க் பண்ணிட்டு, "வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். ஜங்குக் என்ன சொல்ற? வாடான்னு சொன்னேன். "ஆ எங்க ஜங்குக்?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஓ! சாருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? நான் தான் சொல்லிக் குடுக்கணுமா? ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன்ல. வேணா ஞாபகப்படுத்தி விட்டா அதெல்லாம். அப்படிங்கிற மாரி சொல்றான். இப்ப தேவாங்கும், "ஜங்குக் அதெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத." "ஏன் தேவ்? ஏன் என்ன ஆகுது?" ஷை ஆகுது." "நீ நேர பார்த்தாலும் ஷை தான் ஆகுமா? வேற எதுவும் ஆகாதா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். வேற வேற என்ன ஆகணும்? வேற மூட் ஆகணும். ஜங்குக் என்ன சொன்ன? அது விடு 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 அப்படிங்கிற மாரி சொல்கிறான். ஓ ஜங்குக் ஓ ஜங்குக்கு தான் சொல்லு என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், நீ ஏன் என்னை இப்படி பார்க்குற ஒரு மாதிரி? நானா ஒரு மாதிரியா ஒன்னவா எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் பார்க்குறான். அதாவது தேவங்க சாப்பிட்ற மாதிரி பார்க்குறான். இப்போ தேவங்க தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு என் செஸ்ட்டை பார்க்குறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க அந்த ஷர்ட் பட்டன்லாம் போடுறான். இப்போ ஜங்குக் தான் தேவங்களோட கையை பிடிச்சிட்டு, ஏன் நான் பார்க்காததா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவங் நீ பார்த்தது தான், பட் நீ பார்க்கும்போது என்னமோ பண்ணுது. ஓ என்ன பண்ணுது? என்னமோ பண்ணுது ஜங்குக். ஓ என்னமோ பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க தூக்கி அப்படியே லேப்பில் உட்கார வைக்கிறான். இப்போது தேவங்க தான், இப்போ எதுக்கு என்னை லேப்பில் உட்கார வச்சுருக்க? ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவங்க தான், எனக்கு தெரியாது. ஓ உனக்கு தெரியாதா? நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ தேவங்கும் பேக் கிஸ் பண்ணுறான். கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. இப்போ தேவங்க தான் கிஸ் பிரேக் பண்ணுறான். ரொம்ப மூச்சு வாங்குது அவனுக்கு வேறு. ஜங்குக் என்னமோ கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே தேவங்க பிடிச்சி மறுபடியும் கிட்ட எடுத்துட்டு, கீழே தான் அது அப்புறமா வரலாம். இப்போ மேலே பார்க்கலாமா பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவங்க ஜங்குக் எனக்கு இதுக்கே மூச்சு வாங்குது, போதும் தூங்கலாம். ஐயோ வாயை திறந்தா தூங்கலாம். ஸோ வாடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் ஜங்குக் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேவங்க பெட்டில் படுக்க வச்சு அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு ஸ்ட்ரைட்டாக தேவங்களோட காதுகிட்ட போய், ஸ்டார்ட் பண்ணலாமா பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவங்க ஜங்குக்கா கூசுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ நீ ஆரம்பிச்சிட்ட போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இயர்ஸ்லேயே லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே தேவங்களோட ரிப்பல்ஸ் கிட்ட தான் வரான். ஐயோ எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஆஃப்டர் 9 மந்த்துக்கு அப்புறம் இதை சக் பண்ணுற வரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தேவந்தான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லோ எடுத்து ஃபேஸ் மறைச்சிட்டு, ஜங்குக்கா ப்ளீஸ் பேசாதடா பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பண்ணுறேன்டா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லிப்பிள்ஸை சக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக தேவங்க பார்க்குறான். அவன் பில்லோ வச்சு மறைச்சிருக்கனால அந்த பில்லோ வாங்கி போட்டு தேவங்க பார்த்துட்டு, இப்போ தான் தெரியுது என் பொண்ணு ஏன் இதை விடவே மாட்டேறான்னு. ட்ரக்ஸுடா ட்ரக்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்புறம் எப்படிடி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கா ப்ளீஸ் நீ எதுவும் சொல்லாத, எனக்கு என்னமோ மாதிரி ஆகுது. ஓ தேவாங் மூட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேவாங் ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தேவாங்கோட இன்னர் மேலே கை வச்சு ரப் பண்ணுறான். இப்போ தேவாங்க்கு மறுபடியும் ஜங்கோ ப்ளீஸ் என்னமோ மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் என்னமோ மாதிரி ஆகுதா பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது தேவாங்கும் டீஸ் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இப்போது
தேயாங் கத்துனதுல பாப்பா லைட்டாக சினுங்குது. இப்போ ஜங்குக், "ஷ் தேயாங் ப்ளீஸ்டா சத்தம் போடாத. அவ எந்திரிச்சிருவா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அதுக்கு தான் கத்துறேன்டா" அப்படிங்கிற மாரி தேயாங்கும் சொல்றான். "ஓ! அப்படியாடா?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "ஆமா, நீ என்னை டீஸ் பண்ற" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆமா, அப்படித்தான் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் ரப் பண்றான். "ஜங்குக்கா போதும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இப்போ ஜங்குக்கும், சரி சரி போதும் ஸ்டார்ட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஜங்குக்கும் தேயாங்கோட இன்னரை ரிமூவ் பண்றான். பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், எங்க தேயாங் தான், "ஜங்குக்கா என்னடா பார்க்குற? என்னால முடியலடா." பார்த்தாலே தெரியுதுடி. பட் எனக்கு பார்க்க பார்க்க பிடிச்சிருக்கு. ஜங்குக் ப்ளீஸ் ஏதோ பண்ணு" அப்படிங்கிற மாரி கத்துறான். "ஐயோ! கத்தாதடி கத்தாத, பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லைட்டாக இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ரொம்ப நாள் ஆனனால போ மாட்டேது. இப்போ தேயாங் தான், "டேய் என்னடா பண்ற? அடி போய் தொலைய மாட்டேதுடி, ஏன்டே நீ வேற" அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு கத்துறான். இப்போ பாப்பா தான் அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேயாங், "ஜங்குக் போதும் எடு எடு எடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "அடே இப்போ தான்டா போயிருக்கு, அதுக்குள்ளேடா முடியாது தேயாங் ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி ஜங்குக் கெஞ்சுறான். ஜங்குக், "முடியாது பாப்பா அழுகுறா, எடு ஃபீட் பண்ணணும்" அப்படிங்கிற மாரி தேயாங் கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாப்பா தான் ரொம்ப கத்துது, அழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது ஜங்குக் தான், "ஷோ எடுக்க முடியாதுடா தேயாங் புரிஞ்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஜங்குக் ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப்ட் ஆகுது. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் தேயாங். பட் பாப்பா ஸ்டாப் ஆகல அழுகுறது. ஜங்குக், "எல்லாம் உன்னால தான். இப்போ மில்க் கூட வரமாட்டேது. பாவி எல்லாத்தையும் குடிச்சிட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் அழகா பவுப் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்காரு. "போடா நீ எதுவும் எனக்கு தரமாட்டேற, நான் போய் தூங்க போகிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தூங்குறாரு. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு தூங்க வேற போகிறானாமா. ஆமா, இவன் கோச்சிக்கிட்டு வேற போகிறான் அப்படிங்கிற மாரி தேவாங்க சொல்லிட்டு பாப்பாவை டேப் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஓகேடா அமிகோஸ், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். போதும் இதோட முடிச்சுக்கலாம். தென் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஜேர்னலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நல்லாயிருக்குமான்னு எனக்கே தெரில. பார்ப்போம், எடிட்டிங்லாம் முடிச்சு உங்கள் கையில் வரும். ஓகே ஃபைன், இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. தேங்க்யூ ஃபார் 300 சப்ஸ்கிரைபர்ஸ். சொல்லாமே பண்ணியிருக்கீங்க போன வீடியோவில் சொன்ன மாதிரி. சரி ஓகே, தேங்க்யூ. தென் அவ்வளோதான். டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.